பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு GST 2.0 குறித்த குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் peopleFriendlyGST.com. பிரதமர் மோடி அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று முக்கிய தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக அக்கறை காட்டி வருகிறார். ஆனால் அவரது வெளிநாட்டு பயணங்களை ஆரம்பத்தில் இருந்தே எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் பிரதமர் மோடி காட்டும் ஆர்வத்தை பார்த்து ASML பன்னாட்டு நிறுவன தலைமை அதிகாரி புகழாரம் சூட்டியிருக்கிறார். நெதர்லாந்தைச் சேர்ந்த ASML நிறுவனம் செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலக அளவில் முன்னிலையில் உள்ள நிறுவனங்களில் ஒன்று. செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நிறுவனங்களின் மாநாடு டெல்லியில் கடந்த மாதம் நடந்தது. அம்மாநாட்டில் ASML நிறுவன தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டோப் ஃபக்யூட் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் இடையே கிறிஸ்டோப் ஃபக்யூட்டுடன் பிரதமர் மோடி 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பிரஸ்லஸ் நகரில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்தில் நடந்த வர்த்தக மாநாட்டில் ASML நிறுவனத்தின் முக்கிய அதிகாரி பிராங்க் ஹீம்ஸ்கர் பங்கேற்றார். அப்போது அவரிடம் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை உங்கள் நிறுவனத்தால் எளிதில் அணுக முடிகிறதா என கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை கேட்டதும் பிராங்க் பொறிந்து தள்ளிவிட்டார். அவர் கூறியதாவது, ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை சந்திப்பது எப்போதும் ஈஸியாக இருந்ததில்லை. வெள்ளை மாளிகையில் ஒரு மூத்த அதிகாரியை கூட ஈஸியாக சந்தித்து விடலாம். ஆனால் ஐரோப்பிய யூனியன் கமிஷனரை சந்திப்பது மிகவும் கஷ்டமான காரியம் என பிராங்க் கூறினார். அப்போது அவர் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களின் அணுகுமுறையை பிரதமர் மோடியின் அணுகுமுறையுடன் ஒப்பிட்டு பேசினார். எங்கள் நிறுவன CEO கிறிஸ்டோப் ஃபக்யூட் டெல்லி மாநாட்டில் பங்கேற்ற போது பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். கிறிஸ்டோப் சொன்ன விஷயங்களை பிரதமர் மோடி கவனத்துடன் கேட்டார். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகவும் பிரில்லியண்டாக பேசுகிறீர்கள். இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை மேம்படுத்த நாம் இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்பட முடியும் சொல்லுங்கள் என கிறிஸ்டோப்பிடம் மோடி மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டார். முதலீடுகளை செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பிரதமர் மோடியிடமிருந்து ஐரோப்பிய தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்து பேச வேண்டும் எனவும் ASML நிறுவன அதிகாரி பிராங்க் ஹீம்ஸ்கர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகத்தில் நடந்த வர்த்தக மாநாட்டிலேயே பிரதமர் மோடியை பின்பற்றி நடங்க என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு ASML நிறுவன அதிகாரி பிராங்க் அறிவுரை கூறியது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கார் உற்பத்தியில் செமி கண்டக்டர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள், கணினிகள், தகவல் தொடர்பு சாதனங்களிலும் செமி கண்டக்டர்களின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. சிப்புகளை இந்தியா பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது. இந்தியாவில் செமி கண்டக்டர் உற்பத்தியை துவங்க வேண்டும் என பிரதமர் மோடி மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வந்தார். அதன்படி இந்தியாவில் செமி கண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தை 2021ஆம் ஆண்டில் 76,000 கோடி ரூபாய் நிதியுடன் மத்திய அரசு தொடங்கியது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்புகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைகளில் விற்பனைக்கு வரும் என சுதந்திர தினத்தன்று மோடி அறிவித்திருந்தார். அதன்படி இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் என்னும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை பிரதமர் மோடியிடம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த மாதம் வழங்கினார். இந்த சூழலில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் ASML நிறுவனம் பிரதமர் மோடியை பாராட்டியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது.